ஒழுங்கா எடிட்டிங் தெரியாமல் மைக் இல்லாமல் விளாக் போகிறதுல எனக்கு டே 20. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் காலைல சாப்பிட்டு பஸ் ஏறி காலேஜ் போயாச்சு. ஆனால் சரியான வெயில். ஏன் தான் இப்படி வெயில் அடிக்குன்னே தெரியல. எப்படியாச்சும் குளிச்சிடுறேன் காலேஜ் போகிறதுக்குள்ளே. அங்கே போயிட்டு நம்ம பாய்ஸ் பேஸ்கெட் பால் விளாண்டே ஆகணும்னு நின்ட்டானுவோம். காலையிலேயே ஷூட் போட்டால் தான் வருவேன்னு எப்படியோ மஜாவாக ஷூட் போட்டு முடிச்சுட்டானும். சரின்னு கிளம்பி அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட அப்சர்வேஷன் நோட்னு ஒரு நோட் இருக்குது. அந்த நோட்டில் சைன் வாங்க போனோம் மேம்கிட்ட. அங்கே போனால் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. சரின்னு வெயிட் பண்ணி சைன்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு கிளாஸ் இருந்துச்சுன்னு அங்கே போனால் யாருமே இல்லை. அப்புறம் தான் பாய்ஸ் சொல்கிறாங்க நம்ம முன்னாடியே வந்துட்டோம்டா கிளாஸ்க்கு அப்படின்னு. சரின்னு அந்த கிளாஸ்லாம் முடிச்சுட்டு ஜிம்மு போனால் இவர் இருக்காரு பாருங்க, என் கூட விளாண்டா தான் உள்ளே விடுவேன்ட்டாரு. சரின்னு அவர் கூட விளாண்டுட்டு ஜிம்முக்கு போய் அங்கே போயிட்டு புஷ்அப் போட்டேன். டைமண்ட் புஷ்அப்பு, அப்புறம் ஜஸ்ட்டுக்கு ஒரு 2 3 வேரியேஷன் போட்டேன். பைசப் போகலான்னு இருந்தேன். பட் ஆனால் இன்றைக்கி டயர்டாயிடுச்சு. ப்ரீ ஒர்க் அவுட் வந்து எடுக்கல. சரின்னு சைடில் பார்த்தா நம்ம பாய்ஸ் எல்லோரும் பாக்ஸிங்கில் இறங்கிட்டானுவோம். மஜாவாக பாக்ஸிங்லாம் பண்ணிருந்தானோ. ஆனால் எங்கள் காலேஜில் ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பாக்ஸிங் பேக் வச்சதெல்லாம் சில சமயம் எல்லாருக்கும் வந்து யாராச்சும் அடிக்கணும் அப்படின்னு வெறிலாம் இருக்கும். பட் எதுவுமே முடியாது. நான் என்ன பார்த்தீங்களா, மஜாவாக அடிச்சாச்சு. அப்புறம் என்ன வழக்கம் போல் பஸ் ஏறி ஹாஸ்டல் வந்தாச்சு. வந்துட்டு நைட்டு போயிட்டு சாப்பிட்டு இன்றைக்கி நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம். மறக்காமல் எல்லோரும் அந்த ஃபாலோ பட்டனை தட்டி விட்டுருங்க.